இடுக்கண். இடுக்கணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். சாலமோன் பல வசனங்களில் இடுக்கணை பற்றி விரிவாக சொல்லி இருக்கிறார். நமக்கு இடுக்கண் வரும்போது நம்முடைய ஆவி சோர்ந்து போகும், நம்முடைய சரீரத்திலும் சோர்வு உண்டாகும், நம்முடைய சந்தோஷம் குறையும், துக்கம் அதிகரிக்கும். நமக்கு இடுக்கண் வரும்போது நம்முடைய சோதனையும் அதிகரிக்கும். இடுக்கணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். ஒரு ஞானிக்கு இடுக்கண் தொடர்ந்து வரும்போது, அது தொடர்ந்து அவனுக்குள் அதிகரிக்கும் போது ஞானியினுடைய சிந்தனை மாறிவிடுகிறது, அவனுடைய வார்த்தையும் செய்கையும் மாறிவிடுகிறது. இதுவரையிலும் ஞானியைப் போல சிந்தித்து பேசி செயல்பட்டவன் இப்போது ஒரு பைத்தியக்காரனைப் போல சிந்தித்து உளறுவான், பைத்தியக்காரனைப் போல நடந்து கொள்வான். தேவனுக்கு விரோதமாக குற்றம் சொல்லுவான், மனுஷனுக்கு விரோதமாக பேசுவான். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் என்று சாலமோன் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு இடுக்கண் ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இருதயத்தை கெடுக்கும் என்று வேத பண்டிதர்கள் பொருள் சொல்லுகிறார்கள். நம்முடைய இருதயம் உதாரத்துவமாய் இருந்தாலும் இடுக்கணானது அதையும் கெடுத்துவிடும். நாம் ஒடுக்கப்படுகிறவர்களை பார்க்கும்போது அவர்களுக்காக இரக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நம்மால் செய்ய முடிகிற எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். அவர்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டால் அவர்களுக்கு இடுக்கண் அதிகரிக்கும். முடிவில் அவர்களும் பைத்தியக்காரனைப் போல் இருப்பார்கள். தேவன் மீதும் மனுஷன் மீதும் குறை சொல்லுவார்கள். பிறருக்கு இடுக்கண் வரும்போது நமக்கே இடுக்கண் வந்ததாக பாவித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒடுக்குகிறவர்களின் சுபாவம் மிகவும் மோசமானது. ஒருவன் நற்குணம் உள்ளவனாக இருப்பான், அவனுக்கு தொடர்ந்து இடுக்கண் வரும்போது அவன் மற்றவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்து விடுவான். புத்தி தெளிவில்லாதவனைப் போல பேசுவான், பைத்தியக்காரனைப் போல நடந்து கொள்வான், பரிதானத்தை வாங்கிக் கொள்வான். இதனால் தன் இருதயத்தை கெடுத்து போடுவான். அவனுக்கு ஏழைகள் மீது இரக்கம் இருக்காது, ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்க மாட்டான். இடுக்கண் வந்தவனை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது, அவனுக்காக பரிதாபப்பட வேண்டும், அவனை தனிமையாக விட்டுவிட வேண்டும், அவனுடைய இடுக்கணை போக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனுஷனுக்கு இடுக்கணுக்கு மேல் இடுக்கண் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் அவன் சீக்கிரத்தில் தன்னைத்தானே அழித்து போடுவான்.